ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பூமியிலே வாசம் பண்ணும்படியாக, உலாவும்படியாக மனிதர்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறவர், உலாவுகிறவர், அசைவாடுகிறவர், கிரியை செய்கிறவராய் இருக்கிறபடியினாலே தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் வாழ்த்தி பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் என்னுடைய நடுவிலே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அந்த ஆவியானவரை வெளிப்படுத்துகிற விதமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட மகிழ்ந்து களி கூர்ந்து கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா. எளியவனை அவர் குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு கூட உட்காரும்படியாய் செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நித்திய கன்மலை. அந்த கன்மலை ஆகிய கிறிஸ்துவை பாடி மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி
ஹalleluya, ஹalleluya. சத்தமாய் சொல்லுவோமா? ஹalleluya. உற்சாகமாய் ஹalleluya. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷம் நிறைந்தவர்களாக தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாட வேண்டும். கர்த்தரை பாடுகிற நேரத்தில் தானே நம்முடைய எல்லா விதமான வேதனைகள், துக்கங்கள், எல்லா பாரங்களும் நீங்கி தேவனாகிய கர்த்தர் நமக்கு புது பலனையும் கிருபையையும் நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹalleluya. எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும், எத்தனை விதமான போராட்டங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள், கண்ணீர்கள் இருந்தாலும், நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதித்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு விடுதலையை காண்பீர்கள். ஹalleluya. தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே யாவரும் அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்தே. கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவை. Once again ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி
எல்லாருமாய் ஹalleluya ஹalleluya. மகிமையின் தேவனே மே நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. துதிகன மகிமை அவருக்கு செலுத்தும் பொழுது சம்பூரண ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை நிரப்புக வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியினாலே எல்லாருமாய் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னுடைய துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே உமக்கே செலுத்துகிறேன், உமக்கே செலுத்துகிறேன். கர்த்தருக்கு செலுத்தி பாருங்க, கர்த்தருக்கு செலுத்தி பாருங்க. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக கர்த்தருக்கு மகிமையும் துதியையும் செலுத்தி பாருங்க. ஹalleluya. வெற்றிடம் நிரம்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya. வெறுமையான பாத்திரத்தை நிரப்புகிறதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, நிரப்பத்தக்க வல்லமை உள்ளவரே, அபிஷேகிக்கிறவரே, ஆறுதலின் தெய்வமே, மனதுருக்கத்தின் ஊற்றே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சமாதான காரணரே, ஹalleluya ஹalleluya. விடிவெள்ளி நட்சத்திரமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இரக்கங்களின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மாசற்ற ஜோதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிற எங்கள் நல்ல மெய்ப்பரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. எங்கள் வாழ்வே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ரீமா கரா ஷியா கரா தனா லரா பகமன தன லரபா ரீமா கரா ஷிலியா தன லரௌதி அந்து நலரபௌதி அகரபலபா. ஆவியானவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையே, மே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நமக்கு வழியாய் சத்தியமாய் ஜீவனாய் இருக்கிறவர் எல்லா காரியத்திலையும் நம்பிக்கைக்குரிய பாத்திரமுள்ள ஒருவர் உண்டென்றால் அவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும், எல்லா சூழ்நிலைமைகளிலேயும், எல்லா இடங்களிலேயும், எல்லா நேரத்திலேயும், எல்லா மனுஷர் முன்பதாகவும் தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிறார். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு காத்து கொள்ளுவார். நம்மை காத்து கொள்ளுகிறவர், நம்பிக்கைக்குரியவர். மனிதர்கள் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொல்லலாம், ஆனால் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருப்பார்களா என்றால் சற்று யோசிக்க வேண்டிய காரியம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் எதை சொன்னாரோ அதை அப்படியே செய்கிறவர். அவர் எந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், செயல்களில் வல்லமை உள்ளவர், யோசனையில் பெரியவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய எல்லாமே நீங்க தான்ப்பா. உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே வந்திருக்கிற என்னை ஒருபோதும் தள்ளாமல், என்னை விட்டு விலகாமல், என்னை கைவிடாமல் உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த நாளில் என்னை நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபாஷியா கரதா நலரபோரி அங்கரபலவா. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே.
நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, வாழ்வே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க உம்மை தானே நம்பியுள்ளே. உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் கூடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்படைத்தேன் பழிகளெல்லாம், உம்மையே சார்ந்து கொண்டேன். ஒப்படைத்தேன் பழிகளெல்லாம், உம்மையே சார்ந்து கொண்டேன். கரம் உயர்த்தி வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளேன். உம்மை தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே. வாழ்வு அவர்தான், வழி அவர்தான், ஜீவனும் சத்தியமும் அவர்தான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னாரே. ஏன் தெரியுமா? அழிந்து போகிற அந்த பூமியில வாழுகிற நாம் அடுத்த நிமிடம் என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் தேவனாகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் என்னுடைய எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுவார்.
அவர் என்னுடைய எல்லா தேவைகளை சந்திப்பார். அவர் என்னுடைய எல்லா மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. நான் செல்லுகிற பாதை சரியா தவறா தெரியவில்லை. எங்கு பார்த்தாலும் அந்தகாரம் ஆண்டவரே, இருள் சூழ்ந்த நிலைமை காணப்படுகிறது. இந்த பூமி அந்தகாரப்பட்டது போல் இருக்கிறது. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் தேவனாகிய கர்த்தர் என்னை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவர். Yes Lord. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரம் உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. Yes Lord. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. விசுவாசத்தோடு நம்புவேன் உம்மை மாத்திரமே, நம்புவேன். Yes Lord.
அழைத்து, எங்களை தெரிந்தெடுத்து, எங்களை ரட்சித்து, எங்களை அபிஷேகித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய நம்பிக்கை நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எங்களிடத்தில் யார் அன்பு கூறினாலும் கூறாவிட்டாலும், தகப்பனே, எங்களுடைய நம்பிக்கை நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் விசுவாசத்தோடு கூட நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். நீரே எங்களுடைய நம்பிக்கையாய் இருந்து தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.